சட்டப்பேரவையில் கச்சத்தீவு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து அதிமுக திமுக உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுபற்றி அங்கிருக்கும் செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இன்று சட்டப்பேரவையில் எந்தெந்த விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது? அதாவது இன்றைக்கு பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நீங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல செம்மலை அதிமுக உறுப்பினர் மேட்டூர் எம்எல்ஏ அவர் ஆரம்பித்து பேசினார். அதற்கு பிறகு திமுக உறுப்பினர் பொன்முடி பேசும்போது பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அவர் சொன்னபோது என்ன சொன்னார், 1991ஆம் ஆண்டு நீங்கள் முதலமைச்சராக அதிமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு கச்சத்தீவை மீட்பேன் என்று சொன்னீர்களே, ஏன் இதுவரை மீட்கவில்லை என்று கேட்டார். அந்த சமயம் பார்த்து முதலமைச்சரும் அவையில் இருந்தார். அப்பொழுது முதலமைச்சர் எந்திரிச்சு என்ன சொன்னார்னா, அதாவது கச்சத்தீவை மீட்கக்கூடிய விவகாரத்தில் திமுக தலைவர் கருணாநிதி துரோகம் இழைத்துவிட்டதாக ஒரு கருத்தை தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தாரை வார்த்ததே, கச்சத்தீவை தாரை வார்த்ததே திமுக தலைவர் கருணாநிதி என்பதும் பலமுறை எந்திரிச்சு நின்று அந்த கச்சத்தீவு விவகாரம் குறித்து பேசினார். இது போன்ற பல்வேறு விவாதங்கள், காரசார விவாதம் பொன்முடி பேசும்போது இருந்ததை நம்மால பார்க்க முடிஞ்சது. அது மட்டுமில்லாமல் கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகை இன்னும் தரல அப்படின்ற ஒரு கருத்தை பொன்முடி வைச்சாரு. பல்வேறு கூட்டுறவு சங்க ஆலையில் விவசாயிகள் பல கோடி ரூபாய் நிலுவை இருப்பது என்ற ஒரு கருத்தை முன்வைச்சார். அதற்கு ஏற்கனவே கடந்த ஆட்சியின் போது தொழில்துறை அமைச்சராக இருந்த தங்கமணி எந்திரிச்சு பதில் சொல்லும் போது சில விஷயங்களை குறிப்பிட்டார். எதனால அந்த நிலுவைத் தொகை குறைந்து கொடுக்க முடியாம ஒரு சூழல் இருக்கு என்ற ஒரு கருத்தை சொல்லினார். சர்க்கரை விலை குறைந்தது, மொலாசஸ் விலை குறைந்தது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை அடுக்கி பேசுவதை நம்மால் பார்க்க முடிந்தது. அதற்கு பிறகு தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தற்போது எம்சி சம்பத்தும் அதற்கான காரணத்தை தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் பொன்முடி பேசும்போது மற்றொரு குறிப்பிட்ட விஷயத்தை பேசினார். குறிப்பாக துறைமுகத்திலிருந்து மதுரவாயில் இடையிலான அந்த பறக்கும் சாலை திட்டம் ஏன் கிடப்பில் போட்டது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார். அதற்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பதில் சொன்னார். அதாவது அந்த திட்டத்தை மதுரவாயில் டு துறைமுகம் வரையான அந்த திட்டத்தை எடுத்த ஒப்பந்ததாரர் இந்த கூவம் ஆற்றுடைய நீர்வழி பாதையில் தூண்களை அமைத்ததால் தான் தமிழக அரசுடைய பொதுப்பணித்துறை செயலாளர் கடிதம் எழுதினார். அந்த அடிப்படையில் தான் அந்த ஒப்பந்ததாரர் பணியை நிறுத்திவிட்டு சென்று விட்டார் என்றும் அதன் அடிப்படையில் தான் அந்த பணி தொடங்க முடியாத ஒரு சூழல் இருப்பதாக தெரிவித்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்று தமிழக அரசும் ஒப்பந்தாரும் பேசி தீர்த்து கொள்ளும்படி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்றும் அதன் அடிப்படையில் தற்போது அந்த சமரச முயற்சி என்பது நடைபெற்று வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இது போன்ற பல்வேறு விவாதங்கள் நடந்ததை பார்க்க முடிந்தது. குறிப்பாக இந்த கச்சத்தீவு விவகாரம் வரும்பொழுது அந்த கச்சத்தீவு விவகாரம் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் எந்திரிச்சு ஒரு நீண்ட அறிக்கையை வாசித்தார். குறிப்பாக 1970களில் இருந்து நடந்த விஷயங்களை குறிப்பிட்டார். 1974இல் கச்சத்தீவை கொடுக்கப்பட்ட பிறகு நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கவில்லை. அதே போல சட்டப்பேரவையில் மீட்க வேண்டும் என்ற கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திலும் ஆதரவாக அதிமுக செயல்படவில்லை. அந்த அடிப்படையில் தான் பொன்முடி பேசினார். எனவே நீங்கள் மீட்கவில்லை என்று சொன்னார். அப்பொழுது முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா, 2008ஆம் ஆண்டு கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று முதல் முறையாக அதிமுக பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட வழக்கு தொடர்ந்ததாகவும், அப்பொழுது கூட்டணியில் இருந்த மத்திய அரசு யுபிஏ அரசாங்கத்தில் இருந்த நீங்கள் ஏன் குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னார். 2011ஆம் ஆண்டு திரும்பவும் அதிமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு அதிமுக தொடர்ந்த வழக்கும் தமிழக அரசு இணைத்துக் கொண்டது. தமிழக அரசு தொடர்ந்த வழக்கும் இணைத்துக் கொள்ளப்பட்டு அந்த வழக்கு நடைபெற்றுவதாகவும் அந்த வழக்குடைய தீர்ப்பு கிடைக்கும் வரை திமுகவினர் பொறுத்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் முன்வச்சு நம்மால் பார்க்க முடிந்தது. திவ்யா. ரமேஷ், சட்டப்பேரவையில் விவாதிக்கப்பட்ட விவகாரங்கள் குறித்து விரிவா சொல்லிட்டீங்க. தொடர்ந்து சட்டப்பேரவையில இனி என்னென்ன நிகழ்வுகள் நடக்க இருக்கு? அதாவது இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது ஒவ்வொரு உறுப்பினராக பேச வருவாங்க. இப்ப ஏற்கனவே அதிமுக சார்பில் செம்மலை பேசிவிட்டார். அதற்கு பிறகு திமுக சார்பில் பொன்முடி பேசியிருக்கிறார். அதற்கு பிறகு திரும்பவும் ஆவடி எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ மாபா பாண்டியராஜன் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார். இதில் சில சமயங்களில் அமைச்சர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். சில விஷயங்களை சொல்லும் பொழுது திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதற்கு அந்த டாபிக் வரும்போது அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதிலளித்து வருகிறார்கள். இது போன்ற அந்த விவாதம் தொடர்ந்து நடைபெறும். அதேபோல திமுக உறுப்பினர்கள் மேலும் சிலர் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும். அதேபோல அதிமுக உறுப்பினருக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அதேபோல எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும். இந்த விவாதம் 2 நாட்களுக்கு நடைபெறும். அதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் இறுதியாக தனது உரையை வைப்பார். அதற்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய வகையில் முதலமைச்சருடைய உரை கடைசி நாளான அந்த வியாழக்கிழமை நடைபெறும் என்று ஏற்கனவே நிகழ்ச்சி நிரல் வகுத்து இருக்கிறார்கள் தமிழரசன்.